எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வாகனம் பன்றி மீது மோதிவிட்டால் மோதிய வாகனத்தை விட்டுவிட வேண்டுமான்னு தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். வழியாக ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பச்சி சாஸ்திரம்னு இருக்குங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, காகம் பறந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேலே. அப்போ ஒருவரை இறக்கியால் தட்டி விட்டு அடிப்பது போல் பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நபருக்கு விரைவில் 7.5 சனி ஆரம்பமாக போகுது, அல்லது அவர் சனியின் பிடியில் சிக்க போகிறார், சனி தசை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க. அதுபோல் பூனை வலம் இருந்து இடது பக்கமாக போனால் நல்ல சகுனங்க. ஆனால் ஒரு பூனை இடமிருந்து வலப்பக்கம் போனால் காரிய தடை ஏற்படுங்க. அதே போல் இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க. அது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காததும் அவரவருடைய முடிவு தாங்க. என்னென்னா, ஒரு நல்ல காரியம் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது நாய் ஊழையிடுவது போல் அல்லது அழுவது போல் அப்படின்னு காதில் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நன்மையாக இருக்காதுங்க. ஏதோ பேராபத்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம வீட்டிலேயே பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, வீட்டில் நாய் அழுகுற மாதிரி சத்தம் போட்டால் நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் மூட நம்பிக்கை வளர்க்க வேண்டாம், நீங்கள் பயப்படவும் வேண்டாம். இதை மனசில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, இதெல்லாம் ஒரு சகுனங்க, ஒரு நிமித்தங்க. அது சொல்கிறதுக்கு தான் நம்ம இதை சொல்கிறோம். என்னென்னா, பன்றி வாகனத்தின் மேலே மோதுவதும் அல்லது துர்சகனம் தாங்க. அதில் தொடர்ந்து அந்த வாகனம் விபத்துக்குள்ளா போகுது அப்படின்னு குறிக்கிற சகுனம் அது. அதே போல் வாகனத்தின் மீது பன்றி மோதினாலும் அல்லது பன்றியின் மீது வாகனம் மோதினாலும் அந்த வாகனத்திற்கு ஒரு பெரிய இது காத்துட்ருக்கு, விபத்து அப்படின்னு சொல்லி பன்றி நமக்கு உணர்த்துதுன்னு எடுத்துக்கலாங்க. அதனால் அந்த வாகனத்தில் பயணம் செய்வதையே தவிர்த்துடுவாங்க. நிறைய பேர் கண்டிப்பாக இதை பன்றி மோதினா மாற்றிடுவாங்க. இதுதாங்க காரணம். அது நீங்கள் ஃபீல் பண்ணலாம், மற்றவருக்கு விட்டுவிட வரலாம் போது அவங்களுக்கு அந்த பாதிப்பு வருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு வேறையாக இருக்கும், அவங்களுடைய ஜாதக அமைப்பு வேறையாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறனால அந்த வண்டி வாகனம் வாங்க வேண்டும்னு அமைப்பு இருக்கிறனால தான் அந்த வாங்குவாங்க. இது ஜோதிட ரீதியான உண்மை. அதனால் இதனால் நம்ம இது பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு துர்சகுனமாக எடுத்துட்டு வண்டியை கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. மற்றதெல்லாமும் துர்சகனம் தான். நம்ம எதையும் மாற்ற முடியாது இல்லையா? ஆனால் வாகனத்தை நம்ம மாற்றிக்க முடியும் இல்லையா? அதனால தான் அந்த வாகனத்தை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற நிகழ்வுகள் எதையும் நம்ம மாற்ற முடியாது. இயற்கை நமக்கு கொடுக்கறத அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் விதி இல்லைங்களா? அதனால் வாகனத்தின் மேலே பன்றி மோதிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாகனத்தை விட்டு விடுங்கள். அது சிறப்பாக இருக்குங்க. மூட நம்பிக்கை வளர்த்துறதுக்காக இதை சொல்லலைங்க. நாங்கள் அனுபவபூர்வமாக சில பேரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். இது சில வாகனத்தை விற்கிறதும் விற்காததும் அவரவருடைய சொந்த வெறுப்புங்க. இது கூறுறது ஒரு நல்லது, அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காததும் அவருடைய சொந்த வெறுப்புங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.